பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த சீரத்து தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாணவி ஏற்படுத்திய மாற்றம், சமுதாய மாற்றம். உண்மையிலே இன்னைக்கு மாற்றத்தை பற்றி பேசாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். தனிநபரை மாற்றினார்கள், சமுதாயத்தை மாற்றினார்கள், ஆட்சி அதிகாரத்தையே மாற்றினார்கள். அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய புரட்சி. அதுவும் குறிப்பாக 23 ஆண்டு காலத்திலே இதனை நடத்தி காட்டினார்கள். ஆக இன்றைக்கு கூட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கு கூட நாம் பார்க்கின்றோம், திராவிட அரசியல் என்றெல்லாம் பேசுகின்றோம். ஆனால் திராவிட அரசியலிலே தமிழ்நாடு எப்படி தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் மதுவை ஒழிக்க முடியவில்லை. ஆனால் அதனுடைய நிறுவனர் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மதுவினால் வரக்கூடிய வருமானம் இருக்கிறது குஷ்டரோகியின் கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு ஒப்பாகும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒழிக்க முடியவில்லையே. அருமை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை பற்றிய வசனம் இறங்குகிறது. இன்று முதல் மது, சூதாட்டம், குறிபார்த்து அம்பு எறிதல் அனைத்தையும் தடை செய்யப்படுகிறது அப்படின்னு வந்தவுடனே மிகப்பெரிய மாற்றம் அந்த மதீனத்து வீதிகளில் நடந்ததை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எந்த அளவுக்குன்னா மதுவை குடித்துக் கொள்வதற்காக உட்கார்ந்திருப்பவர்கள் குவளையை வாய் கருகிலே கொண்டு போகிறார்கள், அப்படியே நிறுத்தி விடுகிறார்கள். சாதாரணமான நாட்களாக இருந்தால் என்னன்னா, இன்னும் சட்டம் வரலப்பா, கையில் காப்பி வரட்டும், என்ன இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டோம் உட்கார்ந்துட்டோம் முடிச்சிருவோமே அப்படின்னு ஒரு சாதாரண மனநிலை உள்ளவர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் அன்றைக்கு சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்கி இருந்தாங்கன்னா, ஒன்று தடை செய்யப்பட்டது என்று சொன்ன உடனேயே, அறிந்த உடனேயே ஒரு வினாடி கூட அவர்கள் தாமதிக்கவில்லை, தூக்கி எறிந்தார்கள். அப்ப யூதர்கள் வந்து பேசுறாங்க முஸ்லிம்கள் கிட்ட, ஐயா உங்களுக்கு தானே மது தடை, எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்கள்கிட்ட வித்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், அப்போ உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? காசுக்கு ஆசைப்பட்டாங்களா? ஆக அருமை சகோதர சகோதரி, நினைத்து பாருங்கள், இறைவன் தடை செய்யப்பட்டது எல்லாத்துக்கும் தான், எங்களுக்கு மட்டுமல்ல. நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்றல்ல நாளைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆக அவ்வளோ நம்பிக்கையான வார்த்தையை சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் இல்லாத ஒரு சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இன்றைக்கு கூட ஆன்லைன் ரம்மினால் எத்தனை குடும்பங்கள் பாழாகின்றன, எத்தனை பேர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள், அது நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இன்றைக்கு விபச்சாரத்தை தடை செய்ய முடிகிறதா? எப்பவுமே மது இருந்துன்னா தனியாக வராதுங்க. மது இருந்தால் அதோட மதுக்கு கால் வாங்கினா மாதும் கூட வரும். மாது இருந்தால் சூது தன்னால் வந்து இணைஞ்சிக்கும். ஆக ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டு போகும். அதுதான் அந்த பாவத்தினுடைய இங்கே கொடுக்கக்கூடிய தண்டனை. மறுமையில் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக ஒன்றிலே கால் வைத்தால் அவனை கீழே பிடித்து தள்ளுகின்ற வரை அவை ஓயாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது 3 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமில்லை, ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லை, ஒரு குடும்ப தலைவராக மட்டுமில்லை, ஒரு ஆட்சி தலைவராகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆக அரசியல் வேறு ஆன்மீக வேறு என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஆக ஒரு சிறந்த ஆட்சியாளர் யார் என்று கேட்டால் அவர் ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தார்கள். பாருங்க, ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களையும் கணிசமான முறை சீர்திருத்தம் செய்தார்கள். எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயு ஸக்கீஹிம் வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறைவன் 4 நோக்கத்தை சொல்லுகின்றான். ஒன்று, குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். இரண்டாவது, அவர்களை சீர்திருத்தம் செய்வார்கள். மூன்றாவது, விவேகத்தை கற்றுக் கொடுப்பார்கள். நான்காவது, வேதத்தை ஓதி காட்டுவார்கள். அதனை செய்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கண்டது? ஒரு பெண்மணி வருகின்றார், இறை தூதர் அவர்களே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை வழங்குங்கள். ஆக விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற தண்டனை அந்த பெண்மணிக்கு மிக நன்றாக தெரியும்.
அப்படி தெரிந்திருந்தும் ஏன் வருகிறார்? இம்மையில் நான் அவமானப்படுறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக மறுமையில் அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் உலக மக்கள் எல்லோருக்கும் முன்னாடி, ஆக முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற அந்த இறை சன்னிதானத்திலே நான் அவமானப்படக்கூடாது. அப்படிங்கிறதுனால அது இந்த அவமானமே எனக்கு சாதாரணமான ஒன்று என்று அவர் வாய்மொழியாக வந்து சொல்கின்றார். அவரே சொல்றார். அப்போ ஒரு நீதிபதிக்கு என்ன செய்ய முடியும்? குற்றவாளியே வந்து நான் தாங்க செஞ்சேன் தண்டனை, நான் தாங்க செய்தேன் அந்த குற்றம், எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள் அப்படின்னும் போது எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கூட திருப்பிக் கொள்வதாக வருகிறது. ஆனாலும் அந்த பெண்மணி விடாப்பிடியாக சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ கர்ப்பமாக இருக்கிறல்ல, அப்போ உன்னை வந்து என்ன செய்ய முடியாது, இப்போ தண்டனை கொடுக்க முடியாது. என்ன தண்டனை கொடுத்தால் குழந்தையும் அல்லவா இறக்க வேண்டிய சூழல் வரும், புள்ள பெத்த பேர் வா அப்படிங்கிறாங்க. அந்தம்மா போகிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, புள்ள பெத்த பேர் வான்னு சொன்னாங்க, புள்ள பெத்த பேர் 6 மாதம் கழிச்சு வா, 1 மாதம் கழிச்சு வா, 5 வருஷம் கழிச்சு வா, 10 வருஷம் கழிச்சு வா அப்படிலாம் சொல்லலை தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ போன அர்த்தம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இதுவாக நீ போயிட்டு வா, புள்ளெல்லாம் பெற்றது போர் வா அப்படின்னா என்ன அர்த்தம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, குழந்தை பெற்ற உடனே கை குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ பார்த்தா பால் குடி கொடுக்கக்கூடிய அந்த பருவம் 2.5 வருஷத்துக்கு பால் கொடுக்கணுமா இல்லைங்களா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, இப்போ நீங்கள் இவளுக்கு தண்டனை கொடுத்தா அந்த பச்சை சிசு எங்கே போகும்? அந்த குழந்தை தாயில்லாமல் அனாதையாக மாறிவிடும். பால் குடி மறக்கடிக்கப்பட்ட பிறகு வா அப்படிங்கிறாங்க. அப்பவும் மக்கள் சொல்கிறாங்க, பால் குடிக்கு மறக்கடிக்கப்பட்ட பிறகு இந்த டயத்தில் வாங்கலாம்னு சொல்லலை, எவ்வளோ நாள் கழிச்சோன்னா வரலாம், நீ 10 வருஷம் கழிச்சும் வரலாம், 5 வருஷம் கழிச்சு கூட வரலாம், எப்போ வேணால் வரலாம், ஒன்று டேட்லாம் குறிப்பிடலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ போயிட்டு வான்னு அர்த்தமா? அப்படிதாம்மா அர்த்தம், சட்டத்தில் அப்படிதாம்மா சொல்லுவாங்க. ஆக நீ உனக்கு வந்து ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, உன்னை விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி பால்குடி மறக்கடிக்கப்பட்ட பிறகு அந்த அந்த குழந்தைய கையில் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அந்த விரல் பிடித்து அடைத்து வர்றாங்க. பாருங்கள் இறை தூதர் அவர்களே, என் குழந்தை இப்போ பால்குடி மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது பேரிச்சம்பழம் சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, இப்போ கொடுங்க தண்டனையை. ஆக அருமையான சகோதர சகோதரி, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆக தானே வந்து சொல்லி அதற்கான தண்டனையை மனப்பூர்வமாக கேட்டுக்கொண்டார்கள். அந்த பெண்ணை பற்றி ஒரு தோழர் விமர்சனம் செய்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவ்வளவு போய் நீ சொல்றிய, அவள் செய்த தௌபா, அவள் செய்த பாவ மன்னிப்பு இந்த மதீனா முழுவதும் பங்கிட்டு கொடுத்தாலும் கூட கொடுக்கலாம், அவ்வளோ அதிகமான முறையில் அவள் இறைவனிடத்தில் எழுதியிருக்கிறார், அவள் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பற்றி சொன்னதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அதே போன்று சூதாட்டம் இல்லாத சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே, இந்த அந்த அன்னைக்கு அரபிய நாட்டிலே எதையெல்லாம் சாபக்கேடாக அந்த சமுதாயம் இருந்ததோ, எதையெல்லாம் மிகப்பெரிய சுமையாக அந்த சமுதாயத்தின் மீது இருந்ததோ அவற்றை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். அப்போ உள்ள மிகப்பெரிய கொடுமையில் என்ன தெரியுமா? பச்சை குழந்தை பிறந்த உடனே, அது பெண் குழந்தையாக இருந்தால் உடனே என்ன செஞ்சிருவாங்க, அதை கொன்று விடுவாங்க. ஒய்தா புஷ்ராகதுக்கும் பில் உன்சா ஜல்ல வஜ்ஹுகு முஸ்வத்தா வஹுவ கதீம். இந்த திருக்குரான் எப்படி வர்ணிக்கிறதுன்னா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் அவர்கள் முகமெல்லாம் இருண்டு விடும், தொண்டையெல்லாம் விக்கிக் கொள்ளும், தழுதழுத்து விடும், அவமானத்தால் அவர்கள் கூனி குறுகி விடுவார்கள். அப்படியாப்பட்ட சமூகத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி குட் நியூஸ் அப்படிங்கிறாங்க. அது பேட் நியூஸ் அல்ல. ஆண் குழந்தையை பற்றி சொல்லவில்லை, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னாங்க ஒரு அமர்வில், யார் ஒருவருக்கு 3 பெண் மக்கள் இருந்து அந்த பெண் மக்களுக்கு படிப்பு கொடுத்து, தர்பியத் கொடுத்து, தாலீம் கொடுத்து, தகுந்த வாழ்க்கை அமைத்து கொடுத்தால் அவர்களும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம். அதே மாதிரி 2 பெண் இருந்தாலும் அதே இது சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட ஒரு தோழர் சொல்லுகின்ற பொழுது, ஒரு பெண்மணி இருந்தாலும் கூட அதை பெண் குழந்தைகளை அதை நல்ல முறையில் பயிற்றுவித்து அவங்களுக்கு வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பது என்பது என்னோடு சேர்ந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்பதனை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஆக அது இன்னும் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா மிக எளிமையான முறையில் திருமணத்தை நடத்தி காட்டிய ஒப்பற்ற சமுதாயத்தை உருவாக்கினாங்க.
இன்னைக்கு சொல்கிறோமே வந்து வீட்டை கட்டிப்பார், அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கல்யாணத்தை தெளிவாக சொல்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அப்படியே ஏதாவது சில விஷயம் வந்து மைண்டில் அப்படியே இருக்குது. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் நீங்கள் சமப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வீடு கட்டும்போது எதிர்பாராத செலவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் திருமணம்ட்டு. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான சூழலை உருவாக்குனாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மிக நெருக்கமான தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். செல்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர். ஒரு அறிஞருடைய ஆய்வின்படி இன்றைய பில்கேட்ஸ் விட்டு சென்ற சொத்தை விட அதிகமாக சொத்துக்களை விட்டு சென்றவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள். ஜமாத் இஸ்லாமுடைய அகில இந்திய தலைவர் மௌலானா சையத் சாதத்துல்லா ஹுசைனி சாஹிப் அவர்கள் உரையாற்றும் போது சொன்னாங்க. அது ஏன் ஞாபகம் இருக்குன்னா, அந்த உரையை நான் தான் மொழிபெயர்த்தேன் தமிழில். அதனால அது இன்னைக்கு எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. ஆக அன்பான சகோதர சகோதரிலே, அவங்கள ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஒரு மாலை நேரம். என்னப்பா மாப்பிளமா இருக்கிறிய, ஒரு பளபளப்பாக சட்டெல்லாம் போட்டிருக்கு, அதில் வந்து அந்த இத்தருடைய கரை இருக்குது, அதை பார்த்து சொல்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெக்கத்தோட, ஆமா யா ரசூலுல்லாஹ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை நேற்று முன்னாடி நடத்த ஆயிரம் மூலம் தெரியுது. சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் நண்பர் உங்கள்கிட்ட சொல்லிட்டார்னு வச்சுக்கோங்க, நண்பர் பட்டியல் வைப்பீங்க, நீங்கள் என்னெல்லாம் பேச்சு பேசுவீங்க? சரிங்களா? நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சல்லாசத்துக்கே சொல்லாமல் செஞ்சுட்டாங்க. நீங்கள் சொல்லாமல் செஞ்சால் அவர் செய்வாரா? அவர் எப்படி நடந்துக்குவார்? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ரெஸ்பான்ஸ் தெரியுமா பண்ணாங்க? ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. என்ன தெரியுமா அது? சரி வலிமா கொடுத்தியான்னு கேட்டாங்க. என்ன ஏன் கூப்பிடல, எப்போ நடந்துச்சு, எங்கே, அதெல்லாம் கேட்கல. கல்யாணம் ஆயிடுச்சா, வலிமா கொடுத்தியா, மகர் கொடுத்தியா, இப்படி தான் கேள்வி. மகர் கொடுத்தியா? ஆமாம் மகர் கொடுத்தேன். என்ன கொடுத்த? இந்த மாதிரி ஒரு பேரித்தம்பளம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன். சரி வலிமா கொடுத்தியா? இல்லை கொடுக்கல. வா கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவுடைய பணிகளில் அவரோடு இணைந்து பணியாற்றுறாங்க. ஆட்டை பிடிக்கிறாங்க, அறுக்கிறாங்க, நண்பர்களை கூப்பிட்றாங்க, விருந்தளிக்கிறாங்க. ஆக அன்பான சகோதர சகோதரி, எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு காட்சி பாருங்க. இவையெல்லாம் இன்றைக்கு நடக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆக நடத்தி காட்டினார்கள். அன்றைக்கு ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை மூட பழக்கங்கள் மூழ்கி இருந்த காலத்திலே. அதனால தான் தந்தை பெரியார் ஒரு முறை சொன்னார், இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்க காலகட்டத்தில் இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்து, மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்து நம்ம இவ்வளவு போராடுறோமே, விஞ்ஞானமே வளராத அந்த காலகட்டத்திலே இந்த சமுதாயத்தை வடிவமைப்பதற்கு அந்த முகமது என்ன பாடுபட்டிருப்பார் அப்படிங்கிறார். இவ்வளோ அந்த ஒரு தலைவருக்கு தான் அந்த தலைவருடைய இதை என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆக அன்பு சகோதர சகோதரிலே, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை சர்வசாதாரணமாக உருவாக்கி காட்டினாங்க. எந்த அளவுக்கு அவங்க தோழர்கள் மீது அக்கறை எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஏதாவது தனிநபர் சீர்திருத்தம் அதை ஒட்டி தானே சமுதாயம் வருகிறது. எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துருக்கிறாங்க, எப்படி நடத்தணும் தனக்கு கீழே உள்ளவங்களை. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு திரும்புகிறாங்க. பயணத்தை முடிச்சு திரும்பி வரும்போது அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்க. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம் யாரை சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு யாருப்பா அப்படிங்கிறாங்க. அதான் இன்னாருடைய மகள், இந்த விதவை பொண்ணு. ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமா இல்லையா? நீனும் அவள் கூட சந்தோஷமாக இருப்ப, அவளும் கூட சந்தோஷமாக இருந்திருப்பா, ஏன் நீ ஏன் விதவை பொண்ணை முடிச்ச? அப்போ அவர் சொன்னார், இல்லை எங்கள் வாப்பா வந்து உஹது போர்க்களத்தில் ஷஹீதாயிட்டாங்க, போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்போ சகோதரிகள்லாம் நீ தான்ப்பா பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு 7 சகோதரிகள், நானும் ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா அப்புறம் என் தங்கச்சிமார்களுக்கும் அந்த என் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும். குடும்பம்னா ஒரு 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 அவர் அம்மா ஸ்தானத்துக்கு வேணும்ல. அப்போ வந்து இப்போ என்னுடைய சகோதரிகளுக்கு அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு தலை கட்டி விடணும், அவங்கள பராமரிக்கணும். அப்போ வந்து ஒரு சின்ன பெண்ணை முடித்தா எனக்கு சரி வராது, அதனால தான் நான் விதவை பெண்ணை முடித்தேன் அப்படிங்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகிழ்ந்து போகிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புணுச்சியா? அது இத்தனை சகோதரிகள் வந்து வாப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி உன்னை நீயே அர்ப்பணித்து கொண்டாய். அவர் நினச்சிருந்தா இளம் பெண்ணை கட்டியிருக்கலாம். அப்படி இருந்தும் கூட எங்கள் வாப்பா சொல்லிட்டு போனாங்க, அவங்க உகது போரில் ஷஹீதானாங்க, எனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க, எனக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அந்த பிள்ளைகளை வந்து நான் பாதுகாக்கிறது என்பது எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். எப்படி வாப்பா அனுப்புறது சொர்க்கத்தை பெற்றுத்தருமோ அந்த மாதிரி என்னுடைய சகோதரிகளை பேணுவது என்பது எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்ற ஆழமான நம்பிக்கை அவர் உள்ளத்தில் இருந்தது. அவர் எப்படி தெரியுமா டீல் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவர் வந்தது ஒரு டேஞ்சர் ஒட்டகம், ஒன்றுமே அது ஒரு கட்டத்தில் ஓடலை.
அப்போ நாயகம் சொல்கிறது என்னப்பா ஆச்சுன்னாங்க. இல்லை யார சொல்ல. அப்புறம் வந்து சல்லாசத்தில் இறங்கி அந்த ஒட்டகத்தை தொட்டு தடவி துவா செய்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா சல்லாசில் ஒட்டகத்தையே தாண்டி போகிற அளவுக்கு வருது. சுப்ஹானல்லாஹ். அப்போ 2 பேர் போயிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ ஒன்று செய்ய, இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துறேன் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இவருக்கு எல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒட்டகத்துக்கு உயிர் பிச்சைன்னு கூட வச்சுக்கலாம். செஞ்சது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துருன்னு கேட்கும்போது இவர் எப்படி வேணான்னு சரின்ட்டார். அப்புறம் என்ன செய்கிறாருன்னா ஒரு பர்மிஷன் கேட்க, யார ரசூலுல்லாஹ் நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி கொண்டு வந்து ஒட்டகத்தை ஒப்படைச்சிட்றேன். அவர் வீட்டில் வராரு. அவர் தாய் மாமன்ட்ட எல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி இருக்குது. ஏன்பா நீ எனக்கு சொல்ல வேண்டியதானப்பா, எனக்கு இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி, எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த ஒட்டகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? விட்டுருப்பாங்களே. நீ ஏன்பா சொல்லாமல் நீ கொடுத்துட்டியே, சரி இப்போ என்ன செய்ய முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ சொல்லிட்ட, சரி உனக்கு என்ன தலைவிதியோ அப்படி நடந்துட்டு போட்டோம் அப்படின்ன மாதிரி அவர் பேசினார். வீட்டுக்கு போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வரார். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை கூப்பிட்றாங்க. அவர் தான் பர்சனல் செக்ரட்டரி. ஒரு கருப்பின அடிமையாக இருந்தும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து வைத்தவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் கூட சொல்கிறாங்க, பிலால் அது கொஞ்சம் நல்லா பார்த்து செய்ப்பா அப்படிங்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னா, அந்த ஒட்டகத்துக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க அப்படின்னு. அதாவது காசு பணத்தெல்லாம் பார்க்காதீங்க, தாராளமாக கொடுங்க. இவ்வளோ சொன்னால் போதாதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணசைவே உத்தரவாலா பிலால் கருதுவாங்க. தாராளமான முறையில் ஒரு தங்க கட்டியை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, பேரிச்சம்பழம் செய்கிறதுக்கு, அதாவது ஒட்டகத்தோட பல மடங்கு பெருமதியானதை அப்படியே அசால்ட்டாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கிட்டு போகிறார். இங்கே வாங்க ஜாபீர், இந்த ஒட்டகத்தை நான் கிஃப்டாக கொடுத்துட்டேன், நீ ஓட்டிகிட்டு போங்கன்றார். சுப்ஹானல்லாஹ். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படி செய்யணுண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுத்தா என்ன ஆகிடும்? மற்ற தோழல் மத்தியில் சரி என்னவோ கஷ்டப்பட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சாங்க அப்படின்னு அவங்களுடைய என்ன ஆகிடும்? அவர் கீழே போயிடும். ஆனால் கீழே போகக்கூடாது. ஏன்னா குமரை வச்சு பாதுகாக்கிறவர், சகோதரிகளை பாதுகாக்கிறவர், ஒரு சமுதாயத்தினுடைய கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர். அவருடைய தன்மானத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவருடைய உள்ளம் காயப்படக்கூடாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய சுண்ணத்தை செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு சுண்ணத்துனா மிஸ்வாக் போடுறதும், தாடி வைக்கிறதும், தொப்பி போடுறதும், இதுதான் ஞாபகத்து வரும். ஏன் இது சுண்ணத்தானே? இதை நம்ம எத்தனை பேர் செய்யணும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே என்ன பண்ணாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்கிறாங்க. வியாபாரம் எவ்வளோ வேணால் செய்யலாமாங்க. நான் 10 ரூபா பேனாவை என் ஃப்ரெண்டுக்கிட்ட 1000 ரூபா கொடுத்து வாங்கலாம்ல. அப்போ அவருக்கும் மனம் காய ஏற்படாது, எனக்கு பிரச்சனை. என்னப்பா நான் பிஸ்னஸ் பண்ணாங்க, பேனா விற்றாங்க, என்ன பேனான்னு யார் கேட்க போகிறாங்கண்ணா, நான் பேனா விற்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குங்க. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தனிநபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வடிவமைத்தார்கள், சமுதாயத்தை எப்படி வடிவமைத்தார்கள் என்பதை எண்ணிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், யாமருகும் பில் மாரூஃபி வ யன்ஹாகும் அனில் முன்கரி வ யுஹில்லு லக்கும் தய்யிபாத்தி வ யுஹர்ரிமு அலைக்குமுல் ஹபாயிஸ வ யதவு அன்கும் மிஸ்ரகும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். 6 விஷயத்தை அல்லாஹ் பட்டியலிடுகிறார். 1, அவர் நன்மையை ஏவுவார். 2வது, தீமையை விட்டு தடுப்பார். 3வது, ஹலாலானதை ஹலாலாக்கி வைப்பார். 4வது, ஹராமானதை ஹராமாக்கி வைப்பார். 5வது, உங்களை அழுத்தி கொண்டிருக்கும் சுமைகளிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்ணுவார். இன்னைக்கு பெரிய வேலை சமுதாயத்தினுடைய தலைவர்கள் செய்யக்கூடிய வேலை, உம்மத்துக்கு ராகத்தை கொடுக்கணும், சமுதாயத்துக்கு ராகத்தை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு மகளாவுக்கும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை இறக்கி வைக்கக்கூடியதுக்கு அதுக்கு தான் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினேன் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒல்லகிலாலத்தி காணத் அலைஹிம், அவர்களை பிணைத்திருக்கின்ற விலங்குகளை அறுத்து எறிவார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவான முறையில் சொல்கிறார். ஆக எல்லா விதமான அடிமை, சிந்தனை அடிமை, போதை அடிமை, பணப்பித்து, பதவி பித்து, அதிகார பித்து, ஆணவ பித்து, ஆக அனைத்து வெற்றிலிருந்து நீ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீ அடியானாக இருக்க வேண்டும். அவன் தான் எஜமானன். இவையெல்லாம் வரும் போகும், வந்தால் வரவில் வை, இல்லை என்றால் செலவில் வை, அதை பற்றி நீ பொறுப்படுத்தாதே, இலக்கு நோக்கி லட்சிய பயணத்தை மேற்கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்தை வழி நடத்தினாங்க. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஆக அந்த உம்மத்தில் தானே முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஆக இளைஞர்களை அதிகாரப்படுத்தினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பள்ளிவாசல பல முத்தவழிகளை சாகுமுறை நான் தான் தலைவர், நான் தான் முத்தவழின்றான். இன்னைக்கு வக்ஃப் போர்டு திருத்தத்தை பற்றி எவ்வளோ பேசுகிறோம்.
ஆனால் பல தலைவர்கள் எங்கிட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்கிறாங்க, ஐயோ சாபக்கேடுங்க, எப்போங்க சாவாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பகிரங்கமாக பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்ன தெரியுமா? வாழும் காலத்திலேயே அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தவர்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு 19-20 வயசு இளைஞர் யமன் நாட்டுக்கு போஸ்டிங் போட்டு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அவரை வாகனத்தில் உட்காரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க. அவர் பதறாரு, இல்லை யாரை சொல்ல, நீங்கள் தலைவர், நீங்கள் தான் அல்லாவுக்கு அடுத்தபடி, நீங்கள் உட்காருங்க, நான் நடந்து வரேன், நான் சொல்கிறேன் நீ உட்காருப்பா. அப்படியே போகும்போது சொல்கிறாங்க, நீ அடுத்த முறை வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்த முறை அதுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் முஆத் பின் ஜபலுக்கு அவருக்கு போகிறதுக்கு மனசு வருமா? ஆனாலும் அழுவுறாரு, இல்லை இல்லை நீ போகணும், என்னுடைய உத்தரவு. சரி நீ போகிற, சரி உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்னப்பா செய்வேன்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்தாச்சு, ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்புறம் அந்த தலைவருக்கு அவருக்கு போஸ்டிங் போட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி தலைவருக்கும் அந்த லீடருக்கும் இடையில் ஒரு இன்ட்ராக்ஷனை சஹாபாக்கள் 2 பேரும் பேசிக்கிட்டதை ஹதீஸ்ல ஆதாரபூர்வமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, யாரை சொல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நான் குரானில் பார்ப்பேன், குரானில் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நல்ல இல்லைன்னு சொல்லலை, உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன்? ஹதீஸில் பார்ப்பேன், அதில் தேடுவேன், ஹதீஸிலும் உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன்? இந்த குரானு ஹதீஸை அடிப்படையில் வச்சு நான் என்ன செய்வேன்? ஒரு முடிவெடுப்பேன் அப்படிங்கிற. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தட்டி கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ தலைவரை எல்லாம் எங்கிட்ட வரணும், எல்லாம் கை கட்டி நிற்கணும், எல்லாம் நான் தான் சென்டர் பாயிண்ட் எல்லாம் சொல்லவில்லை. ஆக ஆட்சி அதிகாரத்தை நிர்வாகத்தை பிரித்து கொடுக்கிறார்கள். அதற்கு அலியை பார்த்து சொன்னாங்க, நான் அறிவின் வீடு என்றால் அலி அறிவினுடைய வாசல், தலைவாசல் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறாங்க, நான் பிலாலுடைய செருப்பு சத்தத்தை சொர்க்கத்திலே கேட்டேன். சுப்ஹானல்லாஹ். பிலால் அந்த காலத்தில் நீக்ரோ அடிமை, அவரை யாருமே பொருட்டா மதிக்க மாட்டாங்க. அவரை எப்படி கண்ணியப்படுத்துறாங்கன்னா, இப்போ அவன் செருப்பு அவர் கணச்ச சத்தத்தை கேட்டேன், அவர் நடந்து போகிறத பார்த்து சொல்லியிருக்கலாமா? இல்லைங்க, எவ்வளோ சொல்லலாமா? இல்லைங்க, உன்னை நான் பார்த்தேங்க, உன்னை நீ அங்கே இருக்கிறத பார்த்தேன், உட்காந்துருக்கிறத பார்த்தேன், நின்று இருக்க பார்த்தேன், சொல்லாமா? இல்லைங்களா? என்ன சொல்கிறாங்க? உன் காலடி சத்தத்தை நான் கேட்டேன். இது அந்த இரவு பிலால் ரலியல்லாஹு தூங்கியிருப்பாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதை எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த இரவு எப்படிப்பட்ட இரவாக பிலால் அவர்களுக்கு மாறி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்குன்னா திறமையாளர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை கண்டறிந்து பயன்படுத்தினாங்க. உஹது போர்க்களத்தில் பேசினாங்க. இதுக்கு முன்னாடி உஹது போர்க்களத்தில் தோல்வி அடைவதற்கு மெயினான காரணமே ஹாலித் பின் வலித் தான். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் பின் வலிதினுடைய சகோதரரை பார்க்குறாங்க. எப்போ உங்க அண்ணன் எப்படி இருக்கிறாருன்னு கேட்குறாரு. அவருக்கு ஆச்சரியம், ஏன்னா அண்ணன் தானே எதிரி, அவரை பற்றியா நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்படின்னு இவருக்கு ஆச்சரியம். ஆமாப்பா எப்படி இருக்கிறாரு, சரி அவரை பார்த்தா நான் விசாரிச்சேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இன்னொரு தலைவருடைய பேரையே சொல்ல மாட்டார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ அவர்கிட்ட போய் சொல்லி நான் விசாரித்தேன் அப்படின்ட்டு அதே மாதிரி போய் சொல்கிறார். அவர் இப்படி நெகிழ்ந்துட, என்னை பற்றியா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என் பேரை சொன்னாங்களா, என்னை பற்றி விசாரிச்சாங்க, உன்னை பற்றி தான் விசாரிக்கிறாங்க. அந்த சொல் இருக்கிறதே அவர் திசையே மாற்றியது. அவர் வருகின்றார், இஸ்லாத்தை ஏற்கின்றார், மிகப்பெரிய தளபதி. அப்போ ஹாலித் பின் வலிதுனா உமர் கத்தாப் காலத்துலலாம் எப்படி பேர் செட் ஆயிடுச்சுன்னா, அவர் போயிட்டார்னா தோல்வியே கிடையாதுங்க, வெற்றி தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த முத்துக்களை மாணிக்கங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து வழி நடத்தினார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிநபரை மாற்றினார்கள், சமூகத்தை மாற்றினார்கள், ஆட்சி அதிகாரத்துக்கு அடித்தளம் விட்டார்கள். இன்னைக்கு சொல்கிறோம் ஆன்மீக அரசியல், வெறும் ஆன்மீகம் அரசியல் தலைமையெல்லாம் பிரிக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவர் தான், அவங்க அரசியல் தலைவர் தான். அதுக்கு பிறகு ஆட்சியாளர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி மட்டுமல்ல, ஆட்சி தலைவர், அரசியல் தலைவர். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுமனே சஹாபி மட்டுமல்ல, ஆட்சி தலைவர், அரசியல் தலைவர். அந்த அரசியல் தலைவரை முஸ்லீம் சமூகம் உணர்கிறதோ இல்லையோ, காந்தி உணர்ந்திருக்கிறார். அவர் சொன்னார், காங்கிரஸுக்கு பிறகு அடுத்து யாருக்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கப்படணும்னா அபூபக்கர் போன்றோரிடத்திலே, உமர் போன்றோரிடத்திலே ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அரசியல்னா சாக்கடைன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒதுங்கி போகுது, ஆட்சிக்கு வர்றதே சம்பாதிக்க தானே ஒரு கூட்டம் கொட்டம் அடிக்கிறது பார்க்குறோம். என்ன காரணம்? ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸரத்துல் முபஷ்ஷரான்னு சொன்னாங்க. 10 பேர் சொர்க்கம் அருளப்பட்டார்கள், அதில் 4 பேர் பொலிட்டிஷியன்ஸ். 40% இருக்கா இல்லையா?
உண்டா இல்லையா? ஆட்சியாளர் தான் இல்லைங்களா? அப்போ எங்கெங்க இது எங்கே வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும்? ஆக அன்பு சகோதர சகோதரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கையை நாம் மீண்டும் மறுவாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும். ஆக அவர்களுடைய தன்மை எப்படி இருந்தது, அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, ஒரே ஒரு நெகிழ்வான சம்பவத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். ஆக இவ்வளவு தூரத்துக்கு அவர்களால் செய்வதற்கான மிகப்பெரிய சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அவர்களே சொன்னது, அல்லாஹ்வோடு உங்களை தொடர்புபடுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். இரவு நேரத்திலே தொழுதுட்டு இருக்காங்க ஒரு முறை தஹஜ்ஜுத்தில். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெகிழ்ந்து போகிறாங்க. யாரை சொல்லலை, உங்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெட்டுறீங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, இப்படி உங்களை வருத்திக்கிறீங்க? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அஃபலா அக்கூன் அப்துன் ஷுக்கூரா, ஆயிஷாவே நான் என்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாது? அவன் என்னை இவ்வளோ கொடுத்துருக்கான், நான் என்னத்தை செஞ்சிட்டேன் பாருங்கள். இவ்வளோ செஞ்சும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ சேவைகள் செஞ்சும் கூட அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், அல்லாஹ் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நான் என்னத்தை செஞ்சேன், அப்போ நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அப்போ தஹஜ்ஜுத் தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய ஒன்று. அதை நீங்கள் இல்லத்திலே தொழ வேண்டும். கணவன் மனைவியை தொழ செய்ய வேண்டும், மனைவியை கணவனை தொழ செய்ய வேண்டும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தி சென்றிருக்கின்றார்கள். ஆக இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் ஏராளம் இருக்கின்றன. அடுத்தடுத்த நிகழ்வுகளை அதனை பகிர்ந்து கொள்ளும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த வழியிலே நம்மையும் நடத்தாட்டுவானாக. அந்த பாதையிலே செல்லக்கூடிய பயணத்தை அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.